Vanakkam and welcome to SREEDHA'S ECE. From today onwards, we are going to discuss about NIACL AO paper explanation. So please make use of it. Okay. ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு என்ன எடுக்க போறேன் இங்கிலீஷ் பார்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இங்கிலீஷ் பேப்பர் எக்ஸ்பிளனேஷனை நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன் அடுத்தது அது மாதிரியே வந்துட்டு மேக்ஸு ரீசனிங் எல்லாம் வந்துட்டு பார்ட் பை பார்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க சரிங்களா சரி நம்ம இப்போ வந்துட்டு இங்கிலீஷ் பார்ட் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே இங்கிலீஷ் பேப்பர் எடுத்துக்கிட்டா நீங்க வந்துட்டு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருக்காங்கன்னு நம்ம அதை கொடுக்கலாமா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நீங்க 10 மார்க்ஸ் கேட்டிருந்தாலும் பரவாயில்ல அதை வந்துட்டு ப்ரியாரிட்டி லாஸ்டாவே கொடுங்க ஏன்னா வந்துட்டு டைரக்டா வந்துட்டு பேசேஜ் பேஸ்டு கொஸ்டின் அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்துட்டு படிச்சு ஆன்சர் பண்ணிடலாம் ஓகே அது ஈஸியா தான் இருக்கும் சரிங்களா நோன் வெக்காபுலரி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க அன்னோன் வெக்காபுலரி நியூ வெக்காபுலரி கேட்டுட்டாங்க இல்ல வந்துட்டு வாட் இஸ் த ஜிஸ்ட் ஆஃப் த பேசேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படி இல்லைன்னா வந்துட்டு வாட் இஸ் த இன்ஃபரன்ஸ் ஆஃப் த கிவன் பேசேஜ் ஆத்தர்ஸ் வியூ இது மாதிரிலாம் கேட்டாங்கன்னா கொஞ்சம் டைம் டேக்கன் நீங்க எல்லாத்தையும் படிச்சு பேசேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு குவாலிஃபையிங் மார்க் எடுக்கணும் அதுக்கு இருக்கிறத ஈஸியா எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் லாஸ்டா பண்ணலாம் சரிங்களா ஸோ எக்ஸாம்ல இதுதான் நீங்க ஃபாலோ பண்ணணும் இது பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றதுனால நான் வந்துட்டு லைனா போயிடுறேன் சரிங்களா ஈஸியான பேசேஜா இருந்ததுன்னா ஆர்டர் வைஸே வந்துட்டு நான் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவேன் சரியா சரி நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கப்பா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது பேர் என்ன சொல்லலாம் இன்அப்ரோப்ரியேட் வேர்ட் அதாவது இன்அப்ரோப்ரியேட் வேர்ட் இல்லனா வந்துட்டு wrongly spelt so they may give either way அதாவது question பாத்தீங்கன்னா inappropriate word அதாவது grammatical எரர் செட் பண்ணி அந்த வேர்டை பிளேஸ் பண்ணிருப்பாங்க சரிங்களா கிராமட்டிக்கலா அந்த வேர்டு வந்துட்டு பொருத்தம் இல்லாத இருக்கும் இல்லனா வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் அது எந்த வார்த்தை அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் சரியா சோ இந்த கொஸ்டினை பாருங்க the empires ஸோ போல்ட்ல கொடுத்துருக்காங்க 1 2 அதுவும் நம்பரிங்ஸும் கொடுத்தாச்சு 4 வார்த்தை இருக்கு இது வந்துட்டு எது வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் சரிங்களா 1 கிராமட்டிக்கலி நாட் கரெக்ட் இன் த given paragraph in given line சரிங்களா அங்க அந்த வேர்டு வந்துட்டு கிராமட்டிக்கலா மேட்ச் இல்லாம இருக்கும் சரிங்களா இல்லைன்னா என்ன சொன்னேன் நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு பாருங்க அப்படி இல்லைன்னா கிராமர் எதுனா இருக்கான்னு பாருங்க அவ்வளவுதான் the empires கரெக்டா இருக்கு which Napoleon and Alexander built up for themselves have crumbled into dust but the empires of ideas which Socrates and Plato created have successful withstood the ravages சரிங்களா அழிவு நாசம் அதுக்கெல்லாம் வந்துட்டு ravage அப்படின்னு சொல்லுவாங்க plural form ravages அங்க வந்துட்டு ravage அப்படின்றதும் கரெக்ட் தான் empire ஸ்பெல்லிங்கும் கரெக்ட் crumbled கரெக்டா தான் இருக்கு successful ஸ்பெல்லிங் கரெக்ட் பட் கிராமட்டிக்கலா இங்க தப்பா கொடுத்திருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா created have successfully withstood சரிங்களா have plus v3 form நடுவுல வந்துட்டு successfully ஒரு verb வரும்போது முன்ன பின்ன adjective வரலாமா வரக்கூடாது அந்த இடத்துல வந்துட்டு adverb தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா adjective யூஸ் பண்ணக்கூடாது successful அப்படின்றது வந்துட்டு இங்க வந்துட்டு adjective சரிங்களா ஆனா அது தப்பு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் adverb யூஸ் பண்ணணும் successfully withstood withstood 3 forms சரிங்களா சோ withstood third form அதுக்கு முன்னாடி successfully withstood அப்படின்றத பிளேஸ் பண்ணும் சோ கிராமர் மிஸ்டேக் இங்க இருக்கு நம்ம வந்து successful தூக்கிட்டு இங்க successfully பிளேஸ் பண்ணுங்க சரிங்களா adverb யூஸ் பண்ணுங்க அவ்வளவுதான் இங்க வந்து third part தான் நம்மளுக்கு தப்பு அடுத்த கொஸ்டின் போவோம் there are usually more tears than smiles usually spelling correct smiles spelling correct touch and tears touch us more deep than laughter and fun இங்க deep than deep spelling correct but grammatically
கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்றாங்களா, தேன் வரும்போது என்னது, டீப்பர், டீப், டீப்பர், டீப்பஸ்ட். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம், கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணோம். இங்க வந்து டீப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, டீப்பர், டீப்பர் தேன் வரணும். சரிங்களா? சோ இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ரெண்டு கொஸ்டினும் பார்க்கும்போது நம்ம அந்த லைன் அட்ஜசன்ட் வேர்ட்ஸை பாருங்க. அட்ஜசன்ட் வேர்ட்ஸை பார்க்கும்போது கரெக்டா இங்க இந்த வேர்ட் பொருந்தி இருக்கா இல்லையான்றத நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். சரிங்களா? அப்ப இங்க என்ன வரும், டீப்பர் அப்படின்றது கொடுக்கணும் நம்ம. சரி, எரர் பார்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த், டீப்பர் தேன் வரணும். அடுத்து in a general sense, first error தான். எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட், ஃபர்ஸ்ட் வேர்டே வந்துட்டு தப்புன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபர்தரா நான் வந்துட்டு பார்க்கணும், செக் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன்னா வந்துட்டு சென்ஸ், சென்ஸ் ஸ்பெல்லிங்னா ஜெனரல் சென்ஸ், SENSE, CN கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இங்க வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பேஸ் பண்ண எரரா செட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது போலாம். The emotional appeal of a tragedy is far deep than again. இங்க emotional appeal அப்படின்றது கரெக்ட், ஃபார்மர் ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டா இருக்கு. பட் இந்த செகண்ட் adjacent words பாருங்க, far deep தானா deeper தானே, again comparative degree வரணும் இங்க. சரிங்களா? past degree கொடுத்துருக்காங்க. deeper than அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணோம் இங்க செகண்ட் பார்ட் deeper. ஓகே, அதுதான் வந்துட்டு தப்பு. mere words of advice, mere spelling correct, advice SECE ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. சரியா? இங்க பாத்தீங்கன்னா practice ரெண்டுமே ஒண்ணு தானே. சரிங்களா? எது verb, எது noun. CE எண்டாச்சுன்னா அது noun. அங்க வந்துட்டு CEDன்றத ஆட் பண்ண முடியாது. சரிங்களா? SE எண்டாச்சுன்னா அது verb. practice, practiced. சரிங்களா? he practiced well அப்படின்றப்போ நம்ம SED, இங்க practiced போது verb வந்து 3 ஃபார்ம்ல எழுதலாம். பட் CE வரும்போது இது நவுனா ஆக்ட் ஆகுது. நவுனா ஆக்ட் ஆகும்போது நம்ம வந்துட்டு ED ஃபார்ம் ஆட் பண்ண முடியாது. சரிங்களா? அப்ப CE எண்டாச்சுன்னா அது ஒரு நவுன். அது மாதிரி தான் advice, ADVICE, advice இது வந்துட்டு verb. இங்க வந்துட்டு நம்ம noun form தான், words of advice noun form வரணும், verb வரக்கூடாது. சோ இந்த செகண்ட் பார்ட் நம்மளுக்கு தப்பு. என்ன வரணும், ரீப்ளேஸ்மெண்ட் ADVICE வரணும். சரியா? ADVICE advice ன்னு வரணும், செகண்ட் தான் எரர். சரிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? The concrete farmer leaders. சரிங்களா? concrete farmer leaders. சோ உறுதியான farmer leaders சொல்லாமா, இல்ல வந்துட்டு எதிர்த்து போராடக்கூடிய farmer leaders சொல்லாமா? ஒரு விஷயத்தை எதிர்த்து போராடக்கூடிய அப்படின்றப்போ என்ன வரணும், protesting. சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், misspelt or inappropriate word. அந்த இடத்துல grammatical word இருக்கும், இல்லைன்னா grammatical error based word இருக்கும், இல்லைன்னா வந்துட்டு spelling mistake உள்ள words 5 question பார்த்தோம். இங்க என்ன பார்க்க போறோம்னா வந்துட்டு 4 words கொடுத்துட்டாங்க. இத பார்க்கும் போதே போல் பண்ணி கொடுத்துருக்காங்க. டக்குன்னு வந்துட்டு நீங்க செக் பண்ண ஆரம்பிக்காதீங்க, ஆப்ஷன்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க கீழே. இங்க வந்துட்டு AB, AD, சரிங்களா, BC, CD. சோ இது மாதிரி pair of words கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன கொஸ்டின், இது என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது பாத்தீங்கன்னா வந்துட்டு வேர்ட் ஸ்வாப் இல்லைன்னா வந்துட்டு வேர்ட் இன்டர்சேஞ்ச் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ எதுவும் கிடையாது. கொடுத்துருக்கிற வார்த்தைகளை எது வந்துட்டு கரெக்டா பொருந்துது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இருக்கிற வார்த்தைகளோட அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோ கரெக்ஷன் ரெக்வயர்ட், இல்லைன்னா வந்துட்டு நோ சேஞ்ச் ரெக்வயர்டுன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. சரிங்களா? சோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், ஸ்வாப். இப்போ வந்து கான்கிரீட் இங்க மேட்ச் ஆகல, அப்ப எது மேட்ச் ஆகும், லீடர்ஸ் மேட்ச் ஆகும்னா இந்த லீடர்ஸ் இங்க வந்துரும், கான்கிரீட் இங்க போகும். சோ இத நீங்க வந்துட்டு பாருங்க, இந்த பேசேஜ்ல எது கரெக்டா வார்த்தை பொருந்துது, இது வந்துட்டு பிளேஸ் பண்ணி பாருங்க. இது வருமான்னு பாருங்க. சரியா?
அப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு ஸ்வாப். சரிங்களா? இப்போ வந்துட்டு டி, எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ற இடத்துல டி வருதுன்னா டீன்ற வேர்டு வந்துட்டு டிஃபால்ட்டா ஏக்கு போயிடும். சரியா? எதனா ஒரு வார்த்தை எனக்கு வந்து நீங்க தப்பு, அதனுடைய ரிலேட்டட் வேர்டு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் வந்து டைரக்டா அது ஸ்வாப் ஆயிடும். ஏடிடிஏ அப்படின்றது ஸ்வாப் ஆயிடும். சரியா? இந்த கொஸ்டினை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கான்கிரீட் அப்படின்னா என்னப்பா? உறுதியான. சரிங்களா? இங்க ஃபார்மர் லீடர்ஸ் யாரு ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க? லீடர்ஸ் தான் ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. சரி, ப்ரொடெஸ்டிங். சரிங்களா? சோ த ப்ரொடெஸ்டிங் ஃபார்மர் லீடர்ஸ் வரணும். சரிங்களா? த ப்ரொடெஸ்டிங் ஃபார்மர் லீடர்ஸ் அப்படின்றது வரணும். அப்போ வந்துட்டு ஏன்றது எங்க போகுது? டிஃபால்ட்டா டிக்கு போதும். அப்போ இங்க வந்துட்டு டி டி ஆட்டோமேட்டிக்கா ஏ வார்த்தை வந்துட்டு டில வந்துரும். சரிங்களா? அப்போ டி ஏ தான் நம்மளுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? ஏ அண்ட் டி இன்டர்சேஞ்ச் பண்ணணும். சரியா? சோ இங்க கான்கிரீட் சொல்யூஷன் ஒரு உறுதியான முடிவு அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்க மேட்ச் ஆகுது. சோ ஏடி கன்ஃபார்மா ஆயிடுச்சு. ஸோ ஏடி அப்படின்றது தான் இங்க வேர்ட் ஸ்வாப். இந்த பேர் தான் கரெக்டான பேர் ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது. சரியா? நெக்ஸ்ட் போலாமா? President Vladimir Putin said media reports that Russian state security agents had poisoned opposition politician Alexei Navalny were part of a US-backed plot to try to target him, saying Navalny was not important enough to be a discredit. சரிங்களா? டிஸ்கிரெடிட்னா என்னப்பா? ஒருத்தவங்கள இழிவுபடுத்துறதுக்கு வந்துட்டு டிஸ்கிரெடிட் அர்த்தம். இங்க வந்துட்டு யூஎஸ் பேக்டு யாரு? Alexei Navalny were part of a US-backed plot to try to discredit him. சரிங்களா? அப்போ வந்துட்டு டிஸ்கிரெடிட் அவனை இழிவுபடுத்துறதுக்கு அப்படின்றப்போ டிஸ்கிரெடிட் டீன்ற வார்த்தை வந்துட்டு பில போகணும். அப்போ பி டார்கெட். இம்பார்ட்டன்ட் எனஃப் டு பி எ டார்கெட். ஸோ இது நம்மளுக்கு ஸ்வாப் ஆயிடுச்சு. பிடி தான் இங்க ஸ்வாப். சரிங்களா? பி அண்ட் டி ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்து following the future returns of almost 2 kg of moon rocks by its change fire robotics probe, China is preparing for successful mission. Successful mission சொல்லலாமா? future mission சொல்லலாம். future mission அந்த வேர்ட் எனக்கு தெரியுது இல்லையா? ஸோ இந்த இடத்துல adjacent words பார்க்குறப்போ மிஷன் வரும்போது ஃபியூச்சர் மிஷன்ன்றது தான் கரெக்டா மேட்ச் ஆகுது. சரியா? அப்போ பின்றது டிஃபால்ட்டா ஏக்கு போயிடும். ஃபாலோயிங் த சக்சஸ்ஃபுல் ரிட்டர்ன் ஆஃப் ஆல்மோஸ்ட் 2 kg ஆஃப் மூன் ராக்ஸ். ஸோ நம்மளுக்கு கரெக்டா அரேஞ்ச் ஆகுது. எப்போ? ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணும்போது ஏ அண்ட் பி ஸ்வாப் பண்ணா ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் கம்ஸ். சரிங்களா? ஸோ ஏ அண்ட் பி ஸ்வாப். ஏ அண்ட் பி. அடுத்து the faster spreading coronavirus strain first detected in the UK is unlikely to make a vaccines less preventive as of now, but the effective may need to be appropriately altered if more mutations occur. More mutations occur over time. Mutations கரெக்டா இருக்கு. கரோனா வைரஸ் ஸ்ட்ரெயின் சரி அதுவும் கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? less vaccines less preventives are less effective. so less effectiveன்றது தான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. less plus adjective. so less effective as of now, but the preventives may need to. இங்க ஸ்வாப் பண்ணா கரெக்டா இருக்கு இல்லையா? so B and C ஸ்வாப் பண்ணுங்க. ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் வரும். சரிங்களா? B and C எங்க இருக்கு? நெக்ஸ்ட் போலாமா? However, students can be given more practical training. However, students can be given A கரெக்டா இருக்கு. Can be given some practical training
in politics inside the school or college, but without letting the influence of outside political parties interfere in their activities. இதுல எதனா நம்ம ஸ்வாப் பண்ண வேண்டியது இருக்கா? எதனா இன்டர்சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கா? அரேஞ்ச்மெண்ட் கரெக்டா இருக்கு. அப்ப நம்ம என்ன கொடுக்கணும்? நம்ம வந்துட்டு நோ சேஞ்ச் ரெக்வயர்ட் அந்த ஆப்ஷனுக்கு போயிருங்க. இருக்கிற given words கரெக்டா அதனால பிளேஸ்ல கரெக்டா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? வேர்ட்ஸ் வெப் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இது என்னப்பா இது? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் முடிச்சிடலாமா? என்ன கேட்டிருக்காங்க? questions ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. questions பார்க்கும்போது நம்ம என்னென்ன வார்த்தை கேட்டிருக்காங்க, questions எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்கன்றத questions படிக்கும் போதே நமக்கு அந்த கீவேர்ட்ஸ் மாதிரி ஒரு சிலர் வந்துட்டு ரஃப் ஷீட் கொடுத்துருப்பாங்க, எழுதி வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. இல்லைனா மைண்ட்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் questions பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசேஜ் போங்க. சின்ன பேசேஜா இருந்தா ஃபுல்லா ரீட் பண்ணலாம். பெரிய பேசேஜா இருந்ததுன்னா ஒரு 5 6 7 பேசேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் படிக்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். அது மாதிரி கொடுக்குறப்போ நீங்க வந்துட்டு கண்டிப்பா எப்படி கேட்பாங்கன்னா கொஸ்டின்ஸ் இன்ஃபரன்ஸ் ஆத்தர்ஸ் வியூ அது மாதிரி தான் கேட்பாங்க. அப்போ ஓவரால் ஐடியா நீங்க வந்துட்டு ஒவ்வொரு பேசேஜ்ல இருந்து ஒவ்வொரு லைன் படிக்கும் போதே உங்களுக்கு கிடைச்சிரும். அதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? அது மாதிரி பேராகிராஃப் வரும்போது நான் உங்களுக்கு எப்படி அட்டன் பண்ணணும்ன்றத சொல்றேன். இது வந்து சின்ன பேசேஜ் தான். ஓகே, ஸோ நம்ம படிச்சுட்டே அட்டன் பண்ணலாம். fill the blank given in passage. ஸோ ஃபில்லர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. what according to the author will be the only known way of slowing the virus. ஸோ என்னது? எது வந்துட்டு only the way for slowing the virus, வைரஸை வந்துட்டு கம்மி பண்றதுக்கு என்ன வழி, என்ன ஒரே வழி அப்படின்றத கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின். தேர்டு, which of the following is true, எது உண்மை, பேசேஜை பொறுத்த வரைக்கும் எது உண்மை அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஃபுல்லா படிச்சாதான், நம்ம ஃபுல்லா படிச்சாதான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஏ மட்டும் கரெக்டா, பி கரெக்டா, இல்ல சி மூணுமே கரெக்டான்றது. அடுத்தது according to the author which of the only way to counter, இப்பதானே படிச்சோம். ஓகே, நெக்ஸ்ட். appropriate title for the given passage. இங்க similar in meaning எந்த வேர்டுக்கு? vested, அதுக்கு மீனிங் என்ன? opposite எந்த வேர்டுக்கு? beef up அதுக்கு வந்துட்டு opposite என்ன? அடுத்தது என்ன? அவ்வளவுதான். ஸோ வேற கொஸ்டின் வந்தாச்சு. நம்ம வந்துட்டு எத்தனை கொஸ்டின்? 7 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களா? 7 கொஸ்டின்ஸ் பேசேஜை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம 7 கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுவோம். Fine theories and good policies are often fluctuated in their encounter with facts and implementation process in the field. India's COVID-19 vaccine policy recently unveiled must take care not to head that way and make adequate allowances for ground realities that could render not well laid plans with a definitive cure not yet available for COVID-19 vaccines present the world with the best strategy to slow the virus down in its tracks along with a measure of vested herd immunity as SARS-CoV-2 on dash ஃபில்லர்ஸ்க்கு வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ இந்த ஃபில்லர் இந்த இடத்துல என்ன வேர்டு வரணும் அப்படின்றத ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பார்த்துக்கலாம். While it may not be the magic wand, vaccinating people will be the only known way of slowing the march of the virus. So என்ன வழின்னு சொல்லிட்டு கொஸ்டின் நம்ம பார்த்தோம். எது வந்துட்டு ஒரே வழி வைரஸை வந்து ஒழிக்கிறதுக்கு அப்படின்றத, அதாவது ஸ்லோ பண்றதுக்கு அப்படின்றத கேட்டிருந்தாங்க. இதுக்கு இங்க படிக்கும் போதே நம்மளுக்கு தெரியும். ஸோ நீங்க வந்துட்டு பேசேஜை ரீட் பண்ணும்போது டக்குன்னு போயிட்டு எக்ஸாம்ல என்ன பண்ண போறீங்க, அந்த கொஸ்டின்கான ஆன்சர் வந்துட்டு கொடுத்துருங்க. சரியா? 2 கொஸ்டினுக்கு நம்மளுக்கு இங்கே கிடைச்சிருச்சு. And every country down to each country must prepare for this massive exercise.
As the UK and the US began vaccinating their people, India has announced its plan and proposed lineup for COVID-19 vaccination shortly after the Union Health Minister denied that the government had ever committed to COVID vaccination for all in the country. As per the government's strategy, vaccination is to be given first to healthcare workers, than to people over the age of 50, with those over 60 given priority. With those over 60 given priority based on the situation. This will amount to about for 30 crore people. The voters list for the Lok Sabha and Assembly election polls has been set as the verifying document for the process. A new digit platform, CoWIN, will be used for COVID-19 vaccination delivery, and about 1.54 lakh auxiliary nurse midwives working on universal immunization programs will be roped in as vaccinators, with more such field staff to be mobilized in collaborations with the states. Cold chain systems are to be strengthened across the country to deliver multiple doses. As governments beef up the vaccination drive, they need to clear the fog on vaccine safety and efficacy among the people. With passing days, it will not be too much to expect from the government a detailed plan for vaccinating children and a breakdown of tasks down to the lowest governance rung, as counties in the US have been doing. Unless the latter is done, a proper estimate of the true challenges of administering vaccines in the field will be available, and being unprepared is a guarantee to coming undone. Vaccine hesitancy is a reality and the only way to encounter. ஸோ அங்கேயும் ஒன்லி வே டு ஸ்லோ டவுன். நம்ம கொஸ்டினை வந்துட்டு ஸ்லோ கேட்டிருக்காங்களா இல்ல வந்து என்கவுண்டர் சுத்தமா ஒழிக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டிருக்காங்களா? இதை பார்த்துக்கலாம். இங்க என்ன கேட்டிருக்காங்க? எங்க படிச்சோம் நம்ம? வேக்சின் hesitancy is a reality and the only way to encounter is open and honest about adverse effect and post vaccination sequela means சொல்றாங்க. If any, and make available relevant information in the public realms. In the past, in some states, vaccination programs have suffered temporarily because of misinformation about adverse events following shots. In addition, in this case, long-term follow-up of all who received the vaccine is absolutely essential, for therein lies the assurance that everyone in the global line list is waiting for. ஓகே, இத பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு பேசேஜ் இது. ஆக்சுவலி இப்ப பார்த்தோன்னா அட்வான்ஸ்டு வந்துருச்சு. எல்லா வேக்சினேஷன் ப்ரோக்ராம் பத்தி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேக்சினேஷன் வந்துட்டு எடுத்துக்கவே வந்துட்டு நம்ம பயந்தோம், அதானே? ஸோ இனிஷியல்ல வந்துட்டு புதுசா வந்துட்டு பிஃபோர் தேர்டு இல்ல செகண்ட் வேவ்க்கு அப்புறம் வந்துட்டு ரொம்பவே வந்து பயந்தோம். இப்ப எல்லாருமே பயந்து வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டாச்சு. செகண்ட் வேவ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? ஸோ வேக்சினேஷன் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க கவர்மெண்ட். ஆனா வந்து யாரும் முன்னுக்கு வரல. ஒரு சில டெத்து, அதாவது வேக்சின் எடுத்தவங்க வேற எந்த ரீசனுக்குன்னா அவங்க வந்து இறந்துருப்பாங்க. பட் அது ரெண்டுத்தையும் நம்ம ரிலேட் பண்ணி நிறைய பேர் வந்துட்டு பயந்தாங்க, இல்ல வேக்சினேஷன் போட்டா இறந்துருவாங்க அப்படின்றத வந்துட்டு எல்லா மக்கள் பயந்தே வேக்சினேஷன் எடுக்கல. சரிங்களா? அதை பத்தியும் சொல்லியிருக்காங்க. யூஎஸ்ல ஃபர்ஸ்ட் யூகேல வந்துட்டு நிறைய வந்து வேக்சின் போட்டுட்டாங்க. அடுத்தது இந்தியால வேக்சினேஷன் ப்ரோக்ராம் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்றத பத்தி சொன்னாங்க. அந்த வந்து வேக்சினேஷன் ப்ரோக்ராம் ஒரு சைட் மூலியமா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, கோவின். அதுல போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம சர்டன் வேக்சினை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ கோவின்றது வந்துட்டு ஒரு சைட் இன்ட்ரடியூஸ் பண்ணி வேக்சினேஷன் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
சரிங்களா? அது மூலயமா வந்துட்டு ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் வந்துட்டு வேக்சின் எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், சரிங்களா? ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களா வேக்சினேஷன் எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து போட்டிருந்தாங்க. அடுத்தது சீனியர் சிட்டிசன்ஸ், சரிங்களா? அரௌண்ட் 60 இயர்ஸ், 60 இயர்ஸ்க்கு அப்புறமா 50 60 இயர்ஸ் அபவ் 50 60 இயர்ஸ் தான் வந்துட்டு நம்ம வந்து வேக்சினேஷன் எடுத்துக்கணும்னு சொல்றத பேசேஜை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அடுத்தது வேற யாரெல்லாம் எடுத்துக்கலாம், ஃபர்தர் டிஸ்கஷன் வரும். அடுத்தது எந்தெந்த குரூப்லாம் வந்து எடுத்துக்கணும் அப்படின்றத ஃபர்தரா வரும்ன்றத கொடுத்துருக்காங்க. இது ஓல்டு பேசேஜ். இப்போ எல்லாருமே வந்துட்டு 18 கிராஸ் ஆனவங்களே வந்துட்டு வேக்சினேஷன் எடுத்துக்கலாம் அப்படின்றது வந்தாச்சு, சரிங்களா? ஓல்டு பேசேஜ் இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம், சரிங்களா? எல்லாரும் வேக்சினேஷன் தைரியமா எடுத்துக்கணும். எடுக்காதவங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போயிட்டு வேக்சின் போட்டுக்கோங்க, சரியா? ஸோ நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபில் த பிளாங்க் என்னப்பா வரும் இங்க? அந்த ஃபில் அப் த பிளாங்க்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அங்க என்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம். COVID-19 vaccine present the world with the best strategy to slow the virus down in its tracks, along with a measure of vested herd immunity as SARS-CoV-2 dash on. SARS-CoV-2 dash on அப்படின்றப்போ நம்ம வந்து ரேம்பேஜ்னா என்னப்பா? ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா ரேம்பேஜ் அப்படின்றத வரணும், சரிங்களா? rampages on அப்படின்னா என்ன? ஸோ இன்க்ரீஸ் இன் நம்பர், சரிங்களா? ஸோ விக்ரஸா வந்துட்டு என்ன ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னா, ஒரு ரியல் எக்ஸாம்பிள் ரேம்பேஜ்க்கு என்ன மீனிங்னா வந்துட்டு ஒரு போராட்ட களத்துல வந்துட்டு அடிதடி பண்றதுக்கெல்லாம் வந்துட்டு கும்பலா ஓடி வராங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு ரேம்பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி SARS-CoV-2 அது எப்படி வருதுன்னா வந்துட்டு விக்ரஸா ஃபாஸ்டா வருது, ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றது தான் இங்க மீனிங். ஸோ இங்க வந்துட்டு டேஷ்க்கு எங்க வரணும்? ரேம்பேஜ், சரிங்களா? ரேம்பேஜஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாமா? According to the author, will be the only known way to slow down. Slow down தான் கேட்டிருக்காங்க. இங்க வந்துட்டு slow down நம்ம வந்து ரெண்டு only way to encounter is encounter இல்ல slow downன்றத ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அப்ப என்னப்பா? வேக்சினேஷன் will be the only known way to slow down. வேக்சினேஷன் மட்டும் தான் வந்துட்டு இங்க ஸ்லோ பண்ண முடியும் அப்படின்றது தான் அர்த்தம், சரிங்களா? வாட் அக்கார்டிங் டு தி ஆத்தர், அப்ப வேக்சினேஷன், சரிங்களா? வேக்சினேஷன் தான் நம்ம வைரஸை வந்துட்டு ஸ்லோ பண்ணக்கூடிய வழி. அடுத்தது which of the following is true, அதாவது பேசேஜ்ல எது உண்மை அப்படின்றத பார்க்கலாம். The vaccination is to be given first to health care workers. சரி, ஃபர்ஸ்ட் என்ன பேசேஜ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் யார் கொடுக்கணும்? ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அது உண்மைதான். அடுத்தது than to people over age of 50. ஸோ 50 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு those over 60 50 60 கிராஸ் பண்ணவங்களா வந்துட்டு வேக்சினேஷன் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க, அதுவும் உண்மைதான். This will amount to about 30 crore people. ஸோ இதுவும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க பேசேஜ். அப்ப ஆல் த த்ரீ, சரிங்களா? ஆல் ஏ பி அண்ட் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ். எல்லாமே வரும்பா இதுக்கு. நெக்ஸ்ட், according to the author, which of the following is only way to encounter the virus? so encounter the virus ன்றது செகண்ட், இந்த லாஸ்ட் பேசேஜ்ல படிச்சோம் பாருங்க. only way, எது only way? Okay, vaccine hesitancy is a reality and the only way to encounter that is to be open and honest about adverse effect and post vaccination sequela. இங்க பாருங்க, நீங்களே ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. to be open and honest இருக்கா? honest about adverse effect and post vaccination. ஓகே, கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உண்டு. த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் தி ரைட் டு ஒர்க், அது வருதா? பி கிடையாதுப்பா. ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த ரைட் டு ஒர்க்
அத பத்தி பேசவே இல்ல. சோ செகண்ட தூக்கிருங்க. பி வரக்கூடாது, வராது. மேக்கிங் அவைலபிள் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் இன் த பப்ளிக். சரிங்களா? ரீம்ஸ். ரீம்ஸ்னா என்னப்பா? பப்ளிக் ரீம்ஸ். ஆட்சி. சோ மக்களுக்கு மக்களுக்கு வந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்றது இங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அதுவும் உண்டு தான். ஸோ ஏ அண்ட் சி, ஏ அண்ட் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அவ்வளவுதான். ஏ அண்ட் சி. செகண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த ரைட் டு ஒர்க்ன்றது சொல்லல. சிக்வலா நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேனே. சிக்வலானா தொடர்ச்சி. சரிங்களா? தொடர்ச்சியா ஒரு நிகழ்வு, ஒரு ஹாப்பனிங்ஸ் எதுனா இருந்ததுன்னா அது சிக்வலா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட். Title. Which of the following is a possibly the most appropriate title? Title என்னப்பா இது? டெக்னாலஜி டெக்னாலஜி பத்தி பேசல. ஸ்ப்ரெட் ஆஃப் கோவிட்-19 உடைய ஸ்ப்ரெட் பத்தி சொல்லிருக்காங்களா? கிடையாது. போஸ்ட் பிரெக்சிட் ரிலேஷன்ஷிப் நோ. பிரிட்டன்ஸ் நோ. வேக்சின் டிரைவ். ஸோ ஃபிஃப்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். வேக்சின் டிரைவ் ஆன் இந்தியாஸ் கோவிட்-19 வேக்சின் பாலிசி. அவ்வளவுதான். அடுத்தது வெஸ்டட் உடைய மீனிங் என்ன? குறைக்கக்கூடிய. அதான். சரிங்களா? இந்த பேசேஜ்ல வெஸ்டட்னா குறைக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ஸோ வெஸ்டட் லெசன், இதுவும் வந்துட்டு குறைத்த அப்படின்றது மீனிங். ரெடியூஸ்ட். ஸோ தேர்ட், பீஃப் அப். பீஃப் அப் அப்படின்னா என்ன? சொல்லுங்கப்பா. phrasal verb. beef up. strengthen. make strong. சரிங்களா? make strong தான் வந்துட்டு beef up அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆப்போசிட் ஃபார் beef up. இங்க வந்து strengthen கொடுத்திருக்காங்க. பார்த்த உடனே இதை கொடுக்காதீங்க. ஆப்போசிட் ஆன்டோனிம் கேட்டிருக்காங்க. ஸோ strengthenக்கு ஆப்போசிட் weaken. சரிங்களா? ஸோ weaken தான் வந்துட்டு ஆப்போசிட் ஃபார் beef up. அடுத்தது. ஸோ தட்ஸ் ஆல். ஆர்சி ஓவர். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? இது என்ன கொஸ்டின்? ஓகே, ரீஅரேஞ்ச்மெண்ட். சரிங்களா? ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ். இங்க வந்துட்டு ஆட் ஒன் அவுட் மெத்தட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்தாச்சு, கிவன் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்தாச்சு. இருக்கிறது கரெக்டு தான். இருக்கிற 4 லைனை வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதணும். இதனோட கண்டினியூஷனா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கு. இதனோட கண்டினியூஷன் ஷஃபிள் பண்ணி கொடுத்துட்டாங்க. எது கரெக்டான ஆர்டர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். Haryana's Amit Khatri continued the trend of new national records. எதுல records? At the 18th National Federation Cup Junior Athlete Championship for the third day running, climbing the 10,000 meter race walk title in a dominant fashion on Wednesday. So first CDBA எங்க இருக்கு? CDBA. சரியா? சோ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் எதுல ரெக்கார்ட் பண்ணாங்க? at the 18th National Federation Cup Junior. அப்போ C வந்து ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் ஆகுது. இங்க C ஸ்டார்ட் ஆகுறது எது? செகண்ட் அண்ட் ஃபோர்த். சரிங்களா? செகண்ட் அண்ட் ஃபோர்த்ல சி ஸ்டார்ட் ஆகுது. ஏன்றது லாஸ்ட் காமனா இருக்கு. நீங்க செக் பண்ண வேண்டியது செகண்ட் ஆப்ஷன் பி இல்லனா டி, எது அப்படின்றது பார்த்துட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரிங்களா? சி எடுத்துக்கோங்க. சி தான் ஃபர்ஸ்ட்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால சி எது வருது மத்ததெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு ரெண்டு ஆர்டர்ல எது கரெக்டா இருக்குன்னு பாருங்க. ரெண்டு ஆர்டர்லயும் ஏ காமனா இருக்கு. அப்ப ஏ செக் பண்ண தேவையில்ல. பி டியா, டி பியா, இதை மட்டும் செக் பண்ணிட்டு ஆப்ஷன்ஸ் போயிடலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஃபோர்த். சரிங்களா? ஃபோர்த் தானே? சி டி பி அண்ட் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? job losses, income shocks and the gap in job losses, income shocks and gap in health infrastructure posts. B start ஆவறது எங்க இருக்கு?
பி ஸ்டார்ட் ஆகுறது 1 மட்டும்தான் இருக்கு. ஸோ மற்றது எதுவும் இல்லை. நோ அரேஞ்ச்மெண்ட் ரெக்வயரும் இருக்கு. அரேஞ்ச்மெண்ட் தேவைப்படுது. ஏன்னா வந்துட்டு கேப் இன் வில் லிமிட் த அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. அரேஞ்ச்மெண்ட் தேவையில்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு அப்புறம் ஏபிசிடி ஆர்டர் அதுவே அரேஞ்ச்மெண்ட் கரெக்டா இருக்குன்ற பட்சத்துல தான் நீங்க நோ அரேஞ்ச்மெண்ட் ரெக்வயருக்கு போகணும். சரியா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் தேவைப்படுது. ஏன்னா தப்பா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு செட் ஆகல. கேப் இன் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது தான் கரெக்டா மேட்ச் ஆகுது. பில ஸ்டார்ட் ஆகணும். ஆப்ஷன்ல பி எது ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. செகண்ட்ல வந்துட்டு பி ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? செகண்ட் ஆப்ஷன்ல பி ஸ்டார்ட் ஆகுது. அப்பனா வந்துட்டு இதுதான் கரெக்டா இருக்கும். ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட்டும் நம்மளுக்கு வந்துட்டு தப்பா தான் இருக்குன்றத தெரிஞ்சிருச்சு. அப்ப மறுபடியும் ஃபர்தர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? வேண்டாம், பி. அப்ப கொடுத்துட்டு போயிட்டே இருங்களா, முடிஞ்சிருச்சு. சரியா? இங்க பியோட பேர் வேற எதுனா இருந்தா தான் நீங்க வந்து செக் பண்ணிட்டே இருங்க. இப்போ பி தான் இங்க வந்துட்டு ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் போலாம். Benchmark stock indices fell sharply on Wednesday, extending their losses to a starting. So அது கன்வென்ஷன் தான். ஃபோர்த் ஸ்ட்ரெயிட் செஷன். ஏ எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் மட்டும் செக் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிசிடின்னு கொடுக்கல, டி இருக்கு. டி பார்க்கலாம். ஓகே. Benchmark stock indices fell sharply on Wednesday, extending their losses to a fourth straight session as foreign fund tunneled net sellers and domestic investors opted for caution ahead of the union budget. In case எனக்கு தெரியலனா இங்க பாருங்க, ahead of, caution for caution, ahead of. எனக்கு பிசி பேர் இருக்கு. பிசி பேர் இந்த இடத்துல இருக்கு. ஒரு பேர் வச்சு ஒரு ஐடென்டிஃபை பண்ணலாம் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? பிசி வேற எங்கனா இருக்கா? பிசி வேற எங்கேயும் இல்லை. ஸோ அந்த பேரை வச்சு செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க முடியலன்னா பேரை வச்சு செக் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஏடி பிசி அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 5 people from Kollam district. 5 people from Kollam district died in, died during. இதெல்லாம் வந்து phrasal verb. ஒன்னொன்னுத்துக்கும் ஒன்னொன்னு. died inனா வந்துட்டு ஆக்சிடென்ட்ல இறந்தவங்க வந்துட்டு die inன்றது வந்துட்டு ஆக்சிடென்ட்ல இறந்தது. சரிங்களா? கார், பஸ், ட்ரெயின் அது மாதிரி ஆக்சிடென்ட்ல இருந்தாங்கன்னா அது வந்துட்டு டை இன். டை ஆஃப் எதுக்கு வரும்? டிசீஸ்க்கு. டை ஆஃப் COVID-19, டை ஆஃப் கேன்சர், டை ஆஃப் ஸோ ஹியூமர் ஏதோ ஒன்று. சரியா? ஸோ இங்க வந்துட்டு டை இன் அ கொலிஷன் பிட்வீன் அ கார் அண்ட், அப்போ ஆக்சிடென்ட்ல இறந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்ட் வருது. So 5 people from Kollam district died in a collision between a car and a lorry at அதுக்கப்புறம் கன்வென்ஷன் கரெக்டா தான் இருக்கு. at Kollambalam in Thiruvananthapuram district on Tuesday night, and the mishap occurred on the national highway stretch around 10:30 p.m. on Tuesday. So இருக்கிற அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கா? எஸ். Sorry. Wait. I didn't complete this. So கொடுத்திருக்கிற அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம்? எல்லாம் ஆர்டரா வருதா? ஏபிசிடி. இங்க ஏபிசிடி எதுவும் கொடுக்கல. கொடுத்திருக்கிற அரேஞ்ச்மெண்ட் கரெக்ட் தான். நோ ரீஅரேஞ்ச்மெண்ட் ரெக்வயர்ட். அதுக்கு போடும். நெக்ஸ்ட் போலாமா? ஸோ இது ரீஅரேஞ்ச்மெண்ட் கிடையாது, இது மேட்ச் த காலம். இது பேர் என்னன்னா வந்துட்டு மேட்ச் த காலம். இங்க பாத்தீங்கன்னா காலம் 1. ஓகே. காலம் 1 கொடுத்துருக்காங்க, காலம் 2 கொடுத்துருக்காங்க, கீழே ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம ஆப்ஷன் செக் பண்ணணும். பிஇ, ஏஎஃப், இது வந்துட்டு எந்த ஆப்ஷன் கரெக்டான கிராமட்டிக்கலா பொருந்தணும், அடுத்தது மீனிங்ஃபுல்லா இருக்கணும். அது ரெண்டும் இருக்கிறதான்னு பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்லலாம். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஆப்ஷன் பார்த்துட்டு இங்க ஏஎஃப்
இங்கேயும் ஏஎஃப் இருக்கு. அப்ப இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒண்ணு ஆன்சர் இருக்கும். ஏஇ பிஇலாம் வந்து செக் பண்ண வேண்டாம். சரியா? ஏஎஃப் இங்கேயும் ஏஎஃப் இருக்கு. இது ரெண்டுத்த மட்டும் செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஏஎஃப் செக் பண்ணுங்க. பண்ணிட்டு கரெக்டா இருந்ததுன்னா நீங்க பிஇக்கு போங்க. சரிங்களா? ஏஎஃப்பும் மேட்ச் ஆகலனா அந்த கேஸ்க்கு மட்டும் நீங்க போங்க. ரேர் கேஸ் அப்படி கேட்கறது மத்த ஆப்ஷன். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஏஎஃப் செக் பண்ணுவோம். இது கரெக்டா இருந்ததுன்னா பிஇ. இது மறுபடியும் சிஇ செக் பண்ண தேவையில்ல. டிஃபால்ட்டா சிஇ மேட்ச் சிடி மேட்ச் ஆகி தான் இருக்கும். சரியா? அப்ப நம்ம செக் பண்ணலாம். ஏஎஃப் இதுல பாருங்க. Atoms are the building blocks of molecules which when combined make up everything. Which when combined make up everything. So AF match ஆகுது. அப்ப BE செக் பண்ணிக்கலாம். ஃபைனலைஸ் பண்ண முடியாது. AF மட்டும் கொடுக்க முடியாது. ஏன்னா Bயும் கொடுத்திருக்காங்க. அதனால அதை செக் பண்ணியே ஆகணும். B and E. From the smallest one-celled amoeba to every person who has ever lived to the largest and the brightest star in the sky, atoms are everywhere. So third option. அவ்வளவுதான். இப்படிதான் செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன் செக் பண்றேன். மேட்ச் ஆயிடுச்சுன்றதுனால நான் ஃபைனலைஸ் பண்ணல. அடுத்தது பிஇ இருக்கு, அதையும் செக் பண்ணா டிஃபால்ட்டா சிடி மேட்ச் ஆகும். ஓகே, தேர்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது இதுல ஏஇ இருக்கு, அங்கேயும் ஏஇ இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஏஇ, your body has a very special system that protects you from illness. கரெக்ட் தான். அண்ட் டிசீஸ். அப்படியா? நம்ம பாடியில வந்துட்டு ஒரு நல்ல ஸ்பெஷல் சிஸ்டம் இருக்கான். அது வந்துட்டு டிசீஸ்ல இருந்து காய்ச்சல்ல இருந்து எல்லாம் வந்துட்டு உடல்நிலை சரியில்லாத தன்மையில இருந்து காப்பாத்துது. தட் ப்ரொடெக்ட்ஸ் யூ ஃப்ரம் இல்னஸ். அப்போ ஏஇ ஃபேர் இருக்கு, இருந்தாலும் நம்ம பிஎஃப் செக் பண்ணும். இட் இஸ் கால்டு த இம்யூன் சிஸ்டம். ஸோ இம்யூன் சிஸ்டம் தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் இட்ஸ் நோன் and it knowns when there is something inside your body that should not be there. Okay, so BF match ஆகுது. so போலாமா நம்ம? AE BF CD வந்துட்டு உங்களுடைய கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம செக் பண்ணலாம். all the cells in your body have a way to tell the immune system. okay, so CD match ஆகுது. AE BF and CD is the answer for the given question. He will not pay. ஏன் டைரக்டா கொஸ்டின்? ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். ஆப்ஷன் இங்க பார்த்தனா எதுவுமே பேர் மாதிரி கொடுக்கல. பிஇ ஏஇ எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த கேஸ்க்கு ஏடி செக் பண்ணலாம். அடுத்தது ஆர்டர் வைஸ் போலாம். சரியா? இதுல பாத்தீங்கன்னா இங்க ஏஎஃப் தனியா கொடுத்திருந்தா ஏஎஃப் பிஇ செக் பண்ணலாம். ஆனா அது மாதிரி கொடுக்கல. ஏடி எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு ஆப்ஷன் மட்டும் செக் பண்ணிட்டு போலாம். ஏ டி பாருங்க. he will not pay unless will definitely not matching. அதை தூக்கிருங்க. செகண்ட் AF, he will not pay unless he is compelled. so A and F match ஆகுது. இதையும் பண்ணிக்கலாம். இது BE match ஆகலனா none of the given option. so BE, if you pay, if you அப்புறம் pay V1 form, if plus V1 வந்துச்சுன்னா அடுத்த வர சென்டென்ஸ்ல will shall எதனா இருக்கணும். சரிங்களா? B and E என்ன இருக்கு? the general plans will. அப்போ கிராமட்டிக்கலும் மேட்ச் ஆகுது. the general plans will surely succeed. if you pay heed to the small details, the general plans will surely succeed. so answer second தான் இதுக்கு answer. அடுத்து, the boy regretted that with a plastered leg. okay, with a plastered leg he had spent. E, India will definitely progress. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. BF, failing your help I must try to தான் மேட்ச் ஆகுது. so BF மேட்ச் ஆகல. try to BD பாருங்க. failing your help I must try to carry out my task alone. so B and D. CE டிஃபால்ட்டா அங்க மேட்ச் ஆயிடும்.
இருந்தாலும் நம்ம கன்ஃபர்மேஷன். In case India focuses on the root cause of corruption, CE தானே, India will definitely progress in short span of time. So answer வந்துட்டு பாத்தீங்கன்னா B, D and C, E. Okay, next போலாமா? அடுத்தது என்னப்பா? That's all. Match the column முடிஞ்சாச்சு. இன்னும் எத்தனை questions இருக்கு நம்மளுக்கு? இன்னும் 5 questions இருக்கு. 26 5 questions முடிச்சிட்டா the paper got over. We are more prepared. So இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து நோ எரர் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் எரர். சரிங்களா, ஏதோ ஒரு பார்ட்ல தான் எரர் இருக்கு, எந்த பார்ட்ல எரர் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண போறோம். We are more prepared to handle, not handling. 2 plus V1 form, எதனா ஒரு question 2 plus V1 form கேட்டுறாங்க. So 2 plus V1 form வரணும். அப்போ செகண்ட் பார்ட் தான் இங்க தப்பு. சரியா, செகண்ட் பார்ட் to handle customer service this time வரணும். ஓ, ஃபர்தரா நான் செக் பண்ணனும் அவசியம் இல்ல. பார்ட் 2. அடுத்தது adversities provides. adversities plural. சரிங்களா, adversities plural noun வரும்போது verb s formல எழுதக்கூடாது, ஃபர்ஸ்டே எரர். adversities provide an opportunity to develop character in a natural. Okay, so first part contains the error. Instead of regulating the loan portfolio of insurance companies, both parties should sit down and discuss loan related issues. Instead of regulating the loan portfolio of insurance companies, both parties should sit down and discuss loan related issues. No error. ஒரு question கண்டிப்பா நம்மளுக்கு no error இருக்கணும் இல்லையா? So no error for this question. The successfully plan for one's retirement, it is important to have a financial plan. சொல்லும் போதே important to தான் வந்துச்சு. It is importantly, now important வரும். it is அப்புறம் verb அப்புறம் வந்துட்டு இங்க adjective யூஸ் பண்ணோம், adverb கிடையாது. சரியா, so it is important to have a financial plan with clearly defined goals. Part 2 contains the error. One's retirement, it is important. Okay, next. Though the country has abundant coal reserves, it has been imported coal at a high cost. சரிங்களா, கண்ட்ரியில வந்துட்டு நிறைய கோல் ரிசர்வ்ஸ் இருந்தாலும் இன்னும் வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கோலை. அப்படின்றப்போ என்ன, இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும், இம்போர்ட்டட் சொல்ல முடியாது. சரிங்களா, இங்க வந்துட்டு இம்போர்ட்டிங் கோல், present tense, present perfect continuous யூஸ் பண்ணணும். சரியா, so it has been importing. சரிங்களா, importing coal. இங்க ஆக்டிவ் வாய்ஸ்ல நம்ம எழுதணும், பாசிவ் வாய்ஸ் கிடையாது. பாசிவ் வாய்ஸ்ல முத சொல்லவே இல்லை, அதனால நம்ம ing ஃபார்ம். ஓகே, it has been importing coal at a high cost. எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. ஓகே, third part contains the error. So that's all. English part over. So English paper explanation, today's paper explanation got over. இது மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ரீசனிங் எக்ஸ்பிளனேஷனும் இருக்கு, குவான்ஸ் எக்ஸ்பிளனேஷனும் இருக்கு. பாருங்க, பார்த்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பேப்பர் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பாய்.